இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் 9 அணு ஆயுத விஞ்ஞானிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தற்பொழுது 9 அணு அறிவியலாளர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று நடைபெற்ற தாக்குதலில் IRGC-யினுடைய தலைமை அலுவலகம், நாட்டன்ஸ் பகுதி மற்றும் ஷிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதலில் இஸ்ரேலானது ஈடுபட்டது எனவும், குறிப்பாக ஏவுகணை தாக்குதல்களில் ஈடுபட்டதில் சுமார் நாட்டினுடைய முக்கிய அணுக்கதிர் ஆராய்ச்சியாளர்கள் அதில் உயிரிழந்துள்ளதாக கொல்லப்பட்டதாக தற்போது ஈரான் அரசாங்கமானது அறிவித்திருக்கிறது. அலி போகை கரீமி, மன்சூர் அகாரி, சயீத் போர்ஜி உள்ளிட்ட முக்கிய அறிவியல் அறிஞர்கள் இதில் கொல்லப்பட்டுள்ளது என்றும், அவர் மட்டுமல்லாமல் சுமார் 150 இடங்களை குறிவைத்து இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்குதல் நடைபெற்றது. அந்த 150 இடங்களில் 2 நியூக்ளியர் தளங்கள் அடங்கும் என்ற ஒரு தகவலையும் ஈரான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்நாட்டினுடைய ரெவல்யூஷனரி கார்டு என அழைக்கப்படக்கூடிய மிலிட்டரியினுடைய தலைமை அலுவலகம் மற்றும் அதனுடைய அலுவலகங்களில் குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இதில் கொல்லப்பட்ட அந்த 9 சயின்டிஸ்டுகளில் 3 பேர் அசாசின் மூலமாக கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு தாக்குதலில் தொடர்ந்து இஸ்ரேலானது ஈரானுக்கு எதிராக விதிமுறைகளை மீறி, சட்ட விதிமுறைகளை மீறி நடத்தி வருகிறது என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டையும் ஈரான் அரசாங்கம் தற்பொழுது முன்வைத்து வருகிறது. மிக முக்கியமாக தனிநபர்களை குறிவைத்தும் இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேலானது நடத்தி வருகிறது என்ற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது ஈரான் அரசாங்கம் முன்வைத்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.